الحمد لله الذي وعد الخلفاء وأوعد الخلفاء، والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. ஏழ்வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாம் அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்திலும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வளம் பித்தக்வல்லாஹ். கணியத்துக்குரிய பெருமக்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கால நேரங்களை படைத்து அக்கால நேரங்களை வருடங்களாகவும், வருடங்களை மாதங்களாகவும், மாதங்களை அல்லாஹ் தஆலா வாரங்களாகவும், வாரங்களை தினங்களாகவும் வகைப்படுத்தி பாகுபடுத்தி அல்லாஹ் நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்தில் 12 மாதங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். முஹர்ரம் மாதம் முதல் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் ரசூலுல்லாஹி உம்மத்தாகிய நண்பர்களுக்கு 12 மாதங்கள் என்ற கூட்டத்தை பகுதியை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமானவர்களே, அதேபோல் அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்தில் 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஷரீஅத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவில் 28 தினங்கள் என்ற ஒன்று கிடையாது. அதேபோல் 31வது தினம் என்ற ஒன்று கிடையாது. ஆங்கில கணிப்பீட்டின் பிரகாரம் 28 தினங்கள் 31வது தினம் என்ற ஒன்று இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதேபோல் அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்தில் 7 தினங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்துக்குள்ளான் அல்லாஹ் தஆலா சிறப்பு மிக்க மாதங்களாக, மகத்துவம் நிறைந்த மாதங்களாக அல் அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படும் முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதங்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருப்பது போன்று 29 தினங்கள் 30 தினங்களை கொண்ட ஒவ்வொரு மாதத்துக்குள்ளாலும் அல்லாஹ் தஆலா
ஐயாமுல் பீத் எனும் பிறை 13, 14, 15 இத்தினங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பு தினங்களாக கொடுத்திருப்பது போன்று கண்ணியமானவர்களே 7 தினங்களை கொண்ட ஒரு வாரத்துக்குள்ளால் யௌமுல் ஜும்ஆ எனும் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய தினத்தை ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய அவர்களுக்கு சையீதுல் ஐயாமாக மாஸ்டர் ஆஃப் டேஸ் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து கொடுத்திருப்பது போன்று கண்ணியமானவர்களே இதே தோரணையில் இதே வருஷத்தில் அல்லாஹ் தஆலா மொத்த 12 மாதங்களுக்கு மத்தியிலும் தனித்துவமான ஒரு மாதமாக ஆச்சரியமான ஒரு மாதமாக யுனிக்கான ஒரு மாதமாக பல அற்புதங்களும் அபூர்வங்களும் நிறைந்த ஒரு மாதமாக பல இஸ்லாமிய ஆச்சரியங்களும் நிகழ்வுகளும் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ரமதான் எனும் மாதத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ரமதானுடைய மாதம் தனித்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க மாதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. உம்மத்தே நூஹ், உம்மத்தே மூசா, உம்மத்தே ஈசா, உம்மத்தே இப்ராஹிம், உம்மத்தே ஜக்கரியா, எத்தனையோ சமுதாயத்தவர்களின் உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட போதிலும் எந்த சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தை சிறப்புமிக்க மாதமாக தேர்வு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு மாத்திரம்தான் மொத்த 12 மாதங்களுக்கு மத்தியிலும் யுனிக்கான ஒரு மந்தாக அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு அழகான உதாரணத்தை அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஒரு பூ இருக்கிறது, அப்பூ ரோஜா பூவாக இருக்கலாம், மல்லிகை பூவாக இருக்கலாம், குங்கும பூவாக இருக்கலாம். அந்த அழகிய பூவை எடுத்து ஒரு பெண் தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்கிறார். அல்லாமா ஷாஹ் வலியுல்லா திக்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்-பாலிகா என்ற கிரந்தத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அந்த பூவை வைத்த பிற்பாடு அந்த கணவர், அந்த பெண்ணுடைய கணவர் சமூகம் கண்டு, இந்த பூவை தலையில் வைத்திருக்கிறாய், இந்த பூவினுடைய அழகு, இந்த பூவினுடைய அட்ராக்டிவ் நீ தலையில் வைத்த பிற்பாடு தான் வெளிப்படுகிறது என்று அந்த பூவை அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நம்முடைய பேச்சு வழக்கில் அது உதாரணம் பொருத்தமானதுதான். ஆனால் அந்த பெண் அந்த தலையில் அந்த பூவை வைத்ததின் காரணமாகத்தான் அந்த பூவுக்கு சிறப்பென்பது கிடையாது. இயற்கையிலே அப்பூவுக்கு என்ற சிறப்பு இருக்கிறது. இயற்கையிலே அந்த பூவுக்கு என்ற வர்ணனை இருக்கிறது. இயற்கையிலே அந்த பூவுக்கு என்ற ஃப்ரெக்னஸ் இருக்குது. கண்ணியமானவர்களே, அப்பூவை அந்த பெண் தலையில் வைத்துக் கொண்ட பிற்பாடு அப்பூவினுடைய அழகும் அப்பூவினுடைய வர்ணனைகளும் அப்பூவினுடைய அட்ராக்டிவ் அதிகரிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அதே போல்தான் ரமதானுடைய மாதம் என்பது இந்த பூக்களை போன்றது. அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே இந்த பூவுக்கு எவ்வாறு அழகித்திருக்கிறானோ அதே போன்று ரமதானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் இயற்கையிலேயே செல்ஸ் கணித்துவங்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் மகத்துவங்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துக்குள்ளால் பலவிதமான நிகழ்வுகள், பலவிதமான ஆச்சரியமான காரியங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்பம்சங்களும் மகிமைகளும் மேலும் அதிகரித்துக் கொள்கிறது. இதுதான் என்னுடைய எல்லாத்தையும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திற்கான ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய அவர்களுக்கு தொழுகையுடைய கண்ணியமானவர்களே குர்ஆனுடைய வேதத்தின் அல்லாஹ் தாக்கத்தை பிரதிபலித்து ஏற்படுத்தினார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை முஹர்ரமுடைய மாதத்தில் இறக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனை ரஜபுடைய மாதத்தில் இறக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனை துல்காதாவுடைய மாதத்தில் இறக்கவில்லை. குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தேர்வு செய்து இறக்கினார். கண்ணியமானவர்களே, இதனால் இம்மாதத்தினுடைய மகத்துவங்கள் அதிகரிக்கிறது.
அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தினால் ஏனைய 11 மாதங்களிலும் இல்லாத ஒரு ஆச்சரியமான அற்புதமான இரவை அல்லாஹ் வைத்து விட்டிருக்கிறார். கனிமார்களே, அதை இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை ஏற்படுத்தியிருக்கிறான். அதை மறைத்தும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த ரமதானுடைய மாதத்திற்குள்ளாக இருக்கிறது. ரஜபுல கிடையாது, ஷஅபான்ல கிடையாது, முஹர்ரம்ல கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை தான் தேர்வு செய்தான். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான சுப்ஹானல்லாஹ் நோன்பு என்ற கடமையை, ஃபாஸ்டிங் என்ற கடமையை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை தேர்வு செய்து இந்த மாதத்துக்குள்ளாக தான் ஏற்படுத்தினார். கண்ணியமானவர்களே, எத்தனையோ சிறப்பு மாதங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் இருக்குது. ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் முஹர்ரம் அல்லாஹ் முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கவில்லை. ரஜபுடைய மாதம் இருக்குது, தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரஜப் அல்லாஹ் தஆலா ரஜபுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கவில்லை. துல்காதா ஹஜ்ஜாவுடைய மாதம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் 5வது கடமையோடு தொடர்புடைய மாதம். அல்லாஹ் அம்மாதத்தில் நோன்பை கடமையாக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை தான் தேர்வு செய்தான். நோன்பு என்ற அமலை ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு கடமையாக்குவது. கண்ணியமானவர்களே, இந்த அத்துணை நிகழ்வுகளும் இம்மாதத்துக்குள்ளால் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக இந்த ரமதானுடைய மாதங்களுடைய இந்த நாட்களுடைய சிறப்பம்சங்களும் ஆச்சரியங்களும் மேலாக எடுத்து கொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மறுமலர்ச்சி, இஸ்லாமிய வெற்றிகள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ப்ராஸ்பரிட்டி அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலிருந்து தொடர ஏற்படுத்தினார். பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றி அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் ஏற்படுத்தினார். பலஸ்தீன் பூமியினுடைய முதலாவது வெற்றி அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏற்படுத்தினார். இஸ்லாமியர்களுக்கு 750 வருடங்கள் 880 வருடங்களுக்கு மேல் வழங்கப்பட்ட இஸ்ரேலின் ஆட்சி காலம் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, மொத்தமாக இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மறுமலர்ச்சி இந்த மாதத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாதத்திலிருந்து தான் அத்துணை மாதங்களுக்கும் அத்துணை காலங்களுக்கும் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பிரதிபலிப்புகள், நூல்கள், பிரகாசங்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. கண்ணியமானவர்களே, 3 விடயங்களுக்கு நாம் ரமதான் மாதத்தினுடைய 2வது பிறைக்குள்ளாக இருக்கிறோம். 2வது நோன்பு நாம் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமான விடயங்களை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தோடு பகிர்ந்து கொண்டாங்க. எப்பொழுது ரமதான் மாதத்துடைய பிறை தென்பட ஆரம்பிக்குமோ, கண்ணியமானவர்களே, 2வது பிறை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 3 விதமான மாற்றங்கள், 3 விதமான நிகழ்வுகள், 3 விதமான பஷாரத்துகள் அன்பு ரசூலுல்லாஹின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தார்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது ரமதான் மாதத்துடைய பிறை தென்படுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, துஃபத்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah. கண்ணியமானவர்களே, மொத்தமாக 8 விதமான சுவர்க்கத்தினுடைய வாயில்களும் ஏழைய 11 மாதங்களில் அதற்குள் எந்த அடையாளமும் இருக்காது. ரமதானுடைய மாதத்தினுடைய பிறை எப்பொழுது தென்படுமோ அந்த நாள் முதல் அடுத்த பிறை ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரைக்கும் சுவனத்தினுடைய 8 விதமான வாயில்கள் திறக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், வேறு எந்த மாதத்துக்கும் இது கிடைக்கும் கிடையாது. وَتُغَلَّقُ فِيهِ أَبْوَابُ النَّارِ. ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டால் நரகத்தினுடைய வாயில்கள் முழுமையாக மூடப்படுகிறது. கண்ணியமானவர்களே, 3வது விடயம் சொன்னாங்க, وَتُصَفَّدُ فِيهِ الشَّيَاطِينُ. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டால் மனிதர்களை பாவங்களின் பக்கம், மோசமான செயல்களின் பக்கம், நஜீஸான அசுத்தமான பாவங்களின் பக்கம், மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய சினாவின் பக்கம், விபச்சாரின் பக்கம், மதுபோதையின் பக்கம், மோசமான பழக்கவழக்கங்களின் பக்கம், ஹராமான தொழிலின் பக்கம், ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் மனிதர்களை எடுத்து செல்லக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு கடலை தூக்கி எறியப்படக்கூடிய மாதம் இந்த ரமதான்.
அன்பு அவர்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் தஆலா ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து நபியவர்கள் வெளியே வரும்பொழுது கனிவர்களே இந்த பூமிக்கு மேலால் ஒரு ஷைத்தான் இருக்கவில்லை. அத்துணை ஷைத்தான்கள் விலகிடப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை முன்னிட்டு இஸ்லாமிக் ஹிஸ்டரியில் பதிவு செய்யப்படுகிறது. அத்துணை ஷைத்தான்களும் இப்லீஸ்களும் விலகிடப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறப்பை முன்னிட்டு. கனிவர்களே மறுபடியும் அன்பு நபியுடைய பிறப்பு இந்த உலகத்தில் ஏற்பட போவது கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்து மரணித்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் பெருமக்களே ரமதான் மாதத்துடைய பிறப்பு இருக்கிறது. ரமதான் மாதத்துடைய உதயம் இருக்கிறது. ரமதான் மாதத்துடைய சந்திப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் அன்பு நபியுடைய அந்த பிறப்பின் பொழுது எவ்வாறு ஷைத்தான்கள் கைவிடப்பட்டார்களோ அதே போல் ரமதான் மாதத்துடைய கிடைத்தல் பொழுது கண்ணியமானே அனைத்து ஷைத்தான்கள் விலகிடப்படுகிறார்கள். ரசூல் அவர்கள் தன்னுடைய உம்மத்தார்களுக்கு கொடுத்த பிக் மெசேஜ் தெரியுமா? ரமதான் என்றது கண்ணியமானவர்களே நன்மைகளுக்குரிய மாதம். ரமதான் என்பது நன்மைகளுக்குரிய மாதம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் இந்த மாதத்துக்குள்ளாக நுழைந்துவிட்டால் இம்மாதத்தை அவன் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தை குறித்தும் அவன் அதை உதாசீனம் செய்துவிட்டான். கடந்த ரமதானுடைய காலம் நம்மோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் தவறாக இருக்கிறார்கள். கடந்த ரமதானுடைய மாதம் நம்மோடு மஸ்ஜிதில் இருந்து பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களை அனைவர்களையும் கடந்த அல்லாஹ் எனக்கு ரமதான் கொடுத்திருக்கிறார். ரமதானுக்குள் நாம் நுழையக்கூடிய கண்ணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்னோடு கடந்த ரமதானில் பக்கத்தில் இருந்து பொழுது மனிதர் தராவி எந்த மாதத்தையும் மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சி மனிதர் கடந்த மாதம் அவனுக்கு விட்டார். என்னோட மிகவும் நட்புக்குரிய மனிதர் நோயாளியாக மாறினார். கனிமர்களே நேற்று நான் நினைக்கிற ஒருத்தர் போல கடந்த ரமதானை சிறப்பாக நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சி. இந்த வருடம் நான் நோயாளியாக மாறிருக்கேன். நான் கிட்னி பேஷண்டாக இருக்கிறேன். டாக்டர்கிட்ட போய் சொன்னேன்னா நோம்ப பிடிக்கணும் டாக்டர், எனக்கு இது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? டாக்டர் சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க நோம்ப பிடிக்கணும் குடிக்க முடியாது. ஏனென்றா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது அது மஸ்ட். நீங்க நோம்புடைய காலம் தண்ணி குடிக்க முடியாது போகும். அவரு ஒவ்வொரு போன் தான் பேசும்பொழுது அவருடைய கண்கள் தண்ணி வடிச்சு அதுக்கு சொன்னாரு, நோம்பு விடையிலுமான சொல்லி கேட்டாங்க. கனிமர்களே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த ஏக்கத்தில் அல்லாஹ் எனக்கு ரமதானை தந்து அந்த ரமதானை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறேன். கனிமர்களே ரமதான் மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து இந்த மாதத்தை உதாசீனம் செய்துவிட்டான். இம்மாதத்தை அவன் நாசமாக்கி விட்டான். இம்மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அவன் செலுத்தாவிட்டான். அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் புரிந்து கொள்கிறோம். மக்களுக்கு கேளுங்க, சலவாசனுடைய மொத்த 23 வருட நுபுவத்துடைய வாழ்க்கையை அவர்களுக்கு 2 பகுதிகளாக வகைப்படுத்தலாம். எஸ்யுடைய பார்வையில் அது 13 வருடம் அன்பு நபியுடைய மக்களுக்கு நம்முடைய நுபுவத்துடைய வாழ்க்கை. 2வது பகுதி சலவாசனுடைய 10 வருடம் மதீனத்து மண்ணுடைய நுபுவத்துடைய வாழ்க்கை. கனிமர்களே மொத்தமாக 23 வருஷம் ரசூலுல்லாஹ் நுபுவத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். கனிமர்களே இஸ்லாம் 4 விதமான அடிப்படையான வாஜிபான கடமைகளை அவர்களை முன்வைத்திருக்கு. சல்லல்லாஹு மக்காவில் இருக்கும் பொழுதுதான் மதீனாவுக்கு செல்வதற்கு 17 மாதங்கள் இருக்கும் தருணத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய முதல் வணக்கமான தொழுகையை அல்லாஹ் மக்காவுடைய பூமியில் கடமையாக்கினார். கனிமர்களே மக்காவுடைய பூமியில் அன்பு நபியவர்கள் 17 மாதங்கள் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றினார்கள். மக்காவுடைய பூமியில் முதலாக கடமையாக்கப்பட்ட இபாதத் தொழுகை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. கனிமர்களே முதல் வருடம் கடந்த 2வது வருடம் ஸ்டார்டிங் ஆகுது. சல்லல்லாஹு மதீனாவுடைய வாழ்க்கையில கனிமர்கள் உலமாக்கள் கேளுங்க, அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா முதலாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பூமியில் கடமையாக்கிய அமல் இபாதத் கனிமர்களே அது ஸகாத் கிடையாது,
அது ஹஜ் கிடையாது, உம்ரா கிடையாது. முதலாக மதீனாவுடைய பூமியில் அன்பு நபிகளுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கம் நோன்பு என்று அவரையாக கடமையாக்கினார். மக்காவுடைய பூமியில் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினார். மதீனாவுடைய பூமியில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார். ரெண்டு இபாதத்துக்கும் ஒரு அழகான உறவு இருக்கிறது. அழகான ஆச்சரியமான உறவு இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்கம். நோன்பு ஒரு மனிதன் அவருடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்கம். அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்வா என்பதாக இருக்கக்கூடும். இந்த உடம்பு வீக்காக இருந்தா ஹஜ் செய்யறதுக்கு எனக்கு முடியாம போயிட்டா, எனக்கு இந்த கனவு இருக்குது, இன்னும் ஒரு மனிதனை கூப்பிட்டு எனக்கு ஹஜ் செய்யறதுக்கு கேளா, நீங்க போய் எனக்கு பதிலாக ஹஜ் செய்து வாங்கன்னா ஷரியத்தில் அது அனுமதிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய ஸகாத்தை எடுத்து நான் இதை போல் விநியோகித்து விட்டு வாழ்வேன் என்று கூறப்பட்டால் அது முறையிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு மனிதனை பார்த்து எனக்கு இன்று நான் சுயநலமாக இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் தொழுகை இருந்தால் சொல்ல முடியாது. நான் சுயநலம் இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் நோட்டுக் கொள்ளுங்கள் சொல்ல முடியாது. பணம் தருது என்று சொன்னாலும் கூட அந்த இபாதத்தை செய்ய முடியாது. இஸ்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய முழுமையான உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்கமாக முதல் வணக்கம் மக்கத்தின் பூமியில் தொழுகையும், இரண்டாவது வணக்கம் மதீனத்தின் பூமியில் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்தார். ஒரு தனித்துவம் இருக்குது நோன்புக்கு தொழுகை. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் மனாவியத்துக்காக தெளிவுபடுத்துவாங்க. ஷர்ஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தில் அறிஞர்களே 11 மாதங்கள் அல்லது 12 மாதங்கள் அன்பு நபியவர்கள் மரணிக்கும் வரைக்கும் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 11 மாதங்கள் அல்லது 12 மாதங்கள். கண்ணியமானவர்களே, அதே சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கடைசி அந்த ஹஜ்ஜுல் வதா சஹாபாக்களே, அடுத்த வருஷம் நான் இருப்போனோ தெரியாது, லஅல்லி அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. அதே போன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பூமியிலே செல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாமத்தில் சொன்னாங்க. ஆனால் மதீனாவுடைய பூமியில் இருந்து கொண்டு அன்புடையவர்கள் 9 ரமலானுடைய மாதத்தை சந்திப்பார்கள். சாவ ரசூலுல்லாஹ் 9 சீன் அன்புடையவர்கள் 9 ரமலானுடைய மாதத்தை மதீனாவுடைய பூமியில் இருந்து சந்தித்து 9 ரமலானுடைய நோன்பை சஹாபாக்களுக்கு முன்னால், முஹாஜிர்களுக்கு முன்னால், அன்சாரி சஹாபாக்களுக்கு முன்னால் நோன்புடைய முறையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 9 வருடங்கள். இதனால்தான் சஹாபாக்களின் மத்தியில் தொழுகையுடைய முக்கியத்துவமும் நோன்புடைய முக்கியத்துவமும் அளவு கடந்து இருக்கிறது. உண்மையிலேயே கவலையாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல நிறைய பேர் ரமலானுடைய காலம் இருக்கிறாங்க, இல்ல மசாலா சுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஹோட்டல்கள் இருக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க, நோம்புடைய மாதத்தை நடத்துறாங்க என்று இந்த மின்பர் வேலைக்கு மேல் அமர்ந்து கண்ணியமானவர்களே, நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதாக நோன்புடைய முக்கியத்துவங்களை பற்றி ஆளுநர் உலமாக்களின் மூலமாக பேசப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நோன்பு சர்வான நோன்பு என்பதை ஒரு பக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சர்வான நோன்பாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம், ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கணும். அது சுன்னத் நோன்பாக 11 மாதங்கள் நோன்பு பிடித்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். 11 மாதங்கள் நோன்பு நோட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு 30 நோன்பு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. 11 மாதங்கள் நோன்பு நோட்ட சஹாபாக்கள் அபூ தர்தா அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், உஸ்மான் இப்னு மஃஊத் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு குரூப் இருந்தது. 11 மாதங்கள் ரமலானுடைய மாதம் பண்ணார்கள். அவருடைய பகல் நாள் முழுவதும் சுன்னத்தால் தான் ஈடுபட்டவர்கள். ஃபர்தான் நோன்பு பேசிக்கொண்டிருக்கிறோம். மகளே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர்தா சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்குள் நுழையும் பொழுது உம்மு தர்தா ரலியல்லாஹு இருந்தாங்க. அபூ தர்தாவுடைய மனைவி. அவருடைய ஆடைகள் எல்லாம் அலங்கோலமாக இருந்தது. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. அபூ தர்தாவுடைய மனைவியை பார்த்து உம்மு தர்தா மனைவியை சல்மான் ரலியல்லாஹு
இன்னும் புத்தர் எப்படி இருக்கிறீங்க? அவருடைய ஆடைகள் பரதேசியாக. அப்படி என்ன அர்த்தம்? கணவன் மனைவிக்குரிய பக்த கொடுக்கல. மனைவி அழகிருக்கிறது கலந்த கடமை. கணவனுக்கு மனைவியுடைய அந்த ஈடுபாடுகள் குறைவு என்பதாக அழைச்சி கேட்டாங்க. எங்க புத்தத்தா அவருக்கு உலகத்தினுடைய தேவையை கிடையாது சமான். அல்லாஹ் பகல் முழுவதும் அவர் இன்று பகல் முழுவதும் சுன்னத்தான நோக்கில் இருக்கிறார். இரவு முழுவதும் அவர் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துன்யாவுடைய எந்த தேவைகள் இருக்கிறார் என்று கூறிய பிற்பாடு அந்த தருணத்தை பார்த்து அபூதர்தாஸ் அவர்கள் சாப்பாடு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. சொன்னாங்க அபூதர்தாஸ் அவர்கள் சல்மான் பார்த்து, சல்மான் நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலையா? நான் சுன்னத்தான நோக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் சல்மான் சொன்னாங்க அபூதர்தா அல்லாஹ்வை சத்தியமாக நீங்கள் குறிச்ச இந்த சுன்னத்தான நோக்கை விடணும் சொன்னாங்க. சுன்னத்தான நோக்கு பிரேக் பண்ணிட்டு சொல்லி காண்பது சல்மான் ஃபோர்ஸ் பண்ணினாங்க. கூறி அடுத்த கணம் சல்மானோடு சேர்ந்து நோம்பை விட்டு அவர் சாப்பிட ஆரம்பித்தார். இரவு நேர விஷாவுடைய கொள்கை கொடுத்து வீட்டில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. சல்மான் அவர்களுக்கு முன்னால் இருந்த அபூதர்தாஸ் மெதுவாக நடுவாக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போறீங்க நீங்க? எங்க போறீங்க அபூதர்தாஸ்? சல்மான் நான் இரவு வணக்கமும் தியாகங்களை செய்யணும், இபாதத்தை இருக்கணும் சொன்னாங்க. இன்றைக்கு நைட் தியாகங்களை என்றது இல்லை, இரவு வணக்கம் எனக்கு தேவையில்லை, என்னையோட பக்கத்துல இருக்கும் பக்கத்துல சொன்னாங்க. அபூதர்தாஸ் நாங்கள் பார்த்து சல்மான் சொல்லுவாங்க, அபூதர்தாஸ் அவங்க லைஃப் நீங்க மூன்றாக பாப்படுத்தணும், லைஃப் நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய கண்களுக்கும் உடம்புக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது. நீங்க முழுமையாக இபாதத்தை மாற்றுவீர்கள். உங்களுடைய மனைவி இருக்கிறாள், மனைவிக்குரிய அந்த ஹக்கை கடமைக்கு செலுத்த வேண்டும். ரப்புக்குரிய ஹக்கு இருக்குது, அதை கொடுத்து கொள்ளுங்க. இரவு 2 பேர் தூங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜுத் எழுதுறாங்க. சுபஹுடைய அதான் சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூதர்தாஸ் விரைந்து போய் சஃப்ல அமர்ந்து ரசூலுல்லாஹி பக்கத்துல அமர்ந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நோன்பு நோட்டிருந்த என்னை தடுத்தார் சல்மான், இரவு வணங்கி வந்த என்னை தடுத்தார் சல்மான். யா ரசூலல்லாஹ், இது சரியா என்பதாக கேட்டபோது அன்பு நபிகளே அபூதர்தாஸை பார்த்து கூறினார்கள், அபூதர்தாஸ், உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய ரப்புக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்கு, அதை சரியாக நிறைவேற்றிக் கொண்டீர்கள். சல்மானுடைய அட்வைஸ் 100% சரி சொன்னாங்க. சஹாபாக்களை அன்பு நபிகள் தடுத்து நிறுத்தினார்கள் இபாதத்தின் போது. அமளிப்பவர்கள் வரலாறு எப்போது வரலாறு நடக்குது, இந்த இடத்தில் கூடி முடிப்பதற்காக கைவிடம் கொடுக்காதவர்கள். அவ்வளவு சஹாபாக்களுடைய கல்வியில் நோன்பும் தொழுகையுடைய இபாதத்துடைய முக்கியத்துவம் ஆழமாக பதிந்திருக்கிறது. அன்றைய பல இடங்களில் படித்துக் கொண்டேன். இதனுடைய சிறப்பம்சங்களை நான் கூறுவோடு தர அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆழமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அன்றைய ஆய்வு ரீதியாக சயின்டிபிக்கலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் முஸ்லிம்கள் பிடிக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமலான் இருக்கு இல்லையா, 13 மணித்தியாளர்கள் 14 மணித்தியாளர்கள் சில நாடுகளுக்கு யூரோப் கண்ட்ரிஸ் லாஸ்ட் வீக் ஒருத்தர் போலந்து அவர் ரிட்டர்ன் போக போறார் யூகேக்கு. அவர் சொன்னார், எங்கட பிரதேசத்துல நான் யூகே இருக்கிற சிட்டிசன்ஷிப் 18 மணித்தியாளர் 19 மணித்தியாளர் எங்கட நோம்பு ஃபாஸ்டிங் பீரியட். நான் நோம்பு முடிச்சு ஒரு 3-4 மணித்தியாளர் போ அடுத்த கணக்கு எனக்கு சகல் இரவு குறைவு பகல் கூட சுப்ஹானல்லாஹ். மேக்ஸிமம் 13 மணித்தியாளர்கள் 14 மணித்தியாளர்கள் நாம் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நோம்புலையும் ஆய்வுடைய வழிகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. டாக்டர் சயின்டிபிக்கலாக ஆய்வு ரீதியாக ஒரு மனிதன் நோன்பதின் மூலமாக வெளியே தூங்குகிறது. அன்பு சகோதரிய தெளிவான அறிவு இருக்குது. அதை வருடத்தில் பல மாதங்கள் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளால் இஸ்மாலாக இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் இந்த 13
பேர் கூறாங்க. BDNF பிரைன் டிரைவ். ஒரு மனிதன் நோக்கத்தின் மூலமாக அவருடைய மூளையுடைய அபிவிருத்தி சக்தி அளிக்கிறது. கலிபோர்னியாவுடைய டாக்டர்ஸ் கூறுகிறாங்க, ஒரு மனிதன் நோக்கத்தின் மூலமாக அவருடைய உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய மோசமான டிசீஸ்களை தடுத்து நிறுத்துகிறது. Maybe the best way to combat cancer இந்த உலகத்தில் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேன்சர் என்ற நோய்க்கு மிகப்பெரும் தெரப்பியாக ட்ரீட்மெண்டாக ஃபாஸ்டிங் மருத்துவம் இருக்குது. ஒரு ஆய்வு செய்தாங்க எலிகளை டாக்டர் மார்க் மேட்சன் கூறுகிறார், ஒரு மனிதன் நோய் கொடுப்பதன் மூலமாக அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படுகிறது. எலிகளை பரிசோதித்து பார்த்தார்கள். இவைகள் அனைத்தையும் ஒரு பக்கமாக வைத்துள்ளோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அன்பு விசுவாசம் சொன்னாங்க, சஹாபாக்களே, முஸ்லிம்களே, சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்று வாருங்கள், அல்லாஹ் உங்கள் உடம்புல நோன்பு மூலமாக ஆரோக்கியத்தை தருவார். சூமு தஸிஹு. அன்பு விசுவாசம் தெளிவாக பேசுகிறார்கள். ஒரு மனிதனுடைய நோன்புக்கு பின்னால் ஆரோக்கியம் மறைந்திருக்கிறது. ஏழை இபாதத்துகளுக்கும் நோன்பு என்ற அவருக்கு மத்தியில மிகப்பெரும் வேறுபாட்டை அறிந்து கொண்டிருக்கிறது. அஞ்சுதல் தொழுகிறோம், நன்மை கொடுக்கப்படுது. சகாத்து கொடுக்கிறோம், நன்மை கொடுக்கப்படுது. அபிஷேகம் நன்மை கொடுக்கப்படுது. ஆனா நோன்புக்கும் ஏழை அமல்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்குது. அது பிக் டிஃபரண்ட் தெரியுமா? நான் கூறுவோம், அல்லாஹ் கூறுகிறான், நோன்புக்குரிய நன்மையை தொழுகைக்கு மாதிரி அல்ல, ஜகாத்துக்கு மாதிரி அல்ல, ஹஜ்ஜை போன்ற அல்ல. மனிதர்களே, என்னுடைய படைப்புகளை நோன்புக்குரிய கூலியை நான் தான் கொடுக்கிறேன். அன்றைய தொழுகிற அண்ணனுக்கு தெரியும், அவரை தொழுகையாளர் பள்ளிக்கு வந்து போகிறார்கள். ஒரு மனிதன் வருஷம் கடைசியில ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பட்டத்தை எடுத்துருக்காங்க எனக்கு தெரியும். ஒரு மனிதன் சதகா கொடுக்கிறாங்க எனக்கு தெரியும், சதகா கொடுத்துட்டாங்க. ஒரு மனிதன் ஜகாத் நிறைவேற்றிவிட்டாங்க எனக்கு தெரியும், ஒரு ஜகாத் கோபம் படித்தாங்க. மகளே, அதற்கும் எழுப்பி மனைவி குழந்தைகளோட நீருக்கு வச்சு நோம்பு பிடிச்சி இஃப்தாருடைய நேரத்துல மனைவிக்கும் தெரியா, ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியா, இவர் நோம்பாயிலே படைத்த ரப்புக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கு, நாங்கள் நோம்பாளி மாதிரி ஆக்ட் பண்றது. நான் நோம்பாளிப்பா, நோம்பாளி பேச்சு பேசுவாரு, நோம்பாளி மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு, நோம்பாளி மாதிரி கையாடுவாரு. இவர்களை படைத்த ரப்புக்கு தெரியும் அவன் நோம்பாளியாக இல்லையா இருக்கிறான் இல்லையா என்று. இதனால்தான் சபாசத்துக்குள்ளார்கள் அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸியில் பேசுகிறான், நோன்புக்குரிய நன்மையை நான் வழங்குகிறேன். ஒரு மனிதன் கல்வியை ஆமா பதிவு நிறைய பேர் இந்த குத்துபாவுடைய லாஸ்ட் பகுதிக்கு நான் வாரீங்க. குத்துபாவுடைய டைமும் அது பிற்படுத்தப்பட்டதாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நாங்கள் கூறுவோம், இஸ்லாம் ரமதானுடைய மாதத்துக்குள்ள நாங்கள் விடுவிச்சோம்னா யாருக்கு இஸ்லாம் நோன்பை கடமையாக்கி இருக்கு, யாருக்கெல்லாம் நோன்பை இஸ்லாம் விதியாக்கி இருக்கு. குர்ஆன் பேசுகிறது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்ம். யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்துக்குள்ள நுழைந்திருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் நோன்பு கடமை என்பதாக குர்ஆன் பேசுகிறது. எனக்கு நோன்பு கடமையா, அவங்களுக்கு நோன்பு கடமையா? அவர்களே, 6 கண்டிஷன்ஸ் இருக்குது. 6 கண்டிஷன்ஸ் பருவவயதை அடைந்த ஒவ்வொரு மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 கண்டிஷன்ஸ் யாருக்கு இருக்குதோ இந்த பூமிக்கு மேலான அந்த மனிதனுக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ويتحتم وجوب ذلك على كل مسلم بالغ عاقل طاهر قادر مقيم. நோன்பு கடமையாகிறதுக்கு 6 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுல முதல் பகுதி தெரிவார்களே, 3 கண்டிஷன்ஸ் கவலான கண்டிஷன். அவன் முஸ்லிமாக இருக்கணும். இரண்டாவது, அவன் புத்தி சுவாதீனமாக இருக்கணும். வைத்தியக்காரன் நோன்பு கடமை இல்லை, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு நோன்பு கடமை இல்லை. முஸ்லிமாக இல்லாமல் அவன் கணிக்கு எகப்படாக இருக்கும். மூன்றாவது தெரியுமாங்களே, நோன்பு யாருக்கு கடமை தெரியுமா?
பருவ வயது பாருங்க, 5 வயசு பிள்ளைக்கு நோவு கடமை இல்லை, 7 வயசு பிள்ளைக்கு நோவு கடமை இல்லை, 8 வயது குழந்தைக்கு நோவு கடமை இல்லை. ஆனால் யாரும் தாய் தகப்பன்மார் பெற்றார்கள் இதை தவறுதான் கொண்டுவிடக்கூடாது. இனிமகளே, இந்த விடயத்தில் நம்மில் அதிகமானவர்கள் நாம் தவறாக பிஹேவ் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் சமம் தரக்கூடியவர்களை அவர்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஷைத்தானாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்து பரவான கொலையை கூட தொடாமல் இருக்கிறார்கள். மூத்தவர்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த பாவங்கள் ஒவ்வொரு பாவம் கனிவார்களே அவமதித்துக் கொண்டிருக்கிறோம், அகௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய இவ்வளவு கேவலமான செயல்கள் நடப்பதற்கு அடிப்படையான காரணம், நம் வீட்டுக்குள்ளான குழந்தைகளுக்கு சிறு வயது முதல் அதற்குரிய பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை. 4வது கண்டிஷன், நோன்பு யாருக்கு கடமை என்றால் நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்கும். எனக்கு நிரந்தரமான நோயாளியாக இருக்கிறேன், நோன்பு விடுங்க. வயோதிகர்களாக இருக்கும், நோன்பு விடுங்க. சரீரத்துக்கு வியாபாரமாக இருக்கு, தற்காலிகமாக நோன்பு எனக்கு பிடிக்க முடியாமல் ஒரு மாத காலம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டேன், நோன்பு விடுங்க. அந்த நோன்பை அடுத்த நாளுக்கு முன்னால் கொலை செய்யுங்க. 5வது கண்டிஷன், நோன்பு பிடிப்பதற்கு உடல் ரீதியாக பரிசுத்தமாக இருக்கணும். மென்சஸ் பீரியட் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நோன்பு கடமை இல்லை. குழந்தையை பெற்றெடுத்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நோன்பு கடமை இல்லை. கர்ப்பிணி தாயாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நோன்பு விடலாம், பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நோன்பு விடலாம். 6வது கண்டிஷன் இவர்களே, நோன்பு யாருக்கு கடமை என்றால் ஊரில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நோன்பு கடமை. அன்றைய தினம் நான் சவுதி அதானுக்கு முன்னாலே நீண்ட தூர பிரயாணம், நான் இந்த ஊரை கடந்து சென்று விட்டால் பிரயாணியாக மாறிவிட்டேன், எனக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனா உடம்புல கஷ்டம் இருக்காது, பிடிக்க 2வது சேர்ந்து முடியும். இந்த 6 கண்டிஷன் இருக்கு. இந்த 6 கண்டிஷனையும் எந்த மனிதனுடைய உலகத்தில் இருக்கிற மாட்டே இஸ்லாம் அவர்களுக்கு நோன்பு வாஜிபாக இருக்கு. இல்ல இல்ல, நோன்பு நாங்க பிடிக்க மாட்டோம், நாங்க எங்களோட வீட்டுல தான் நாங்க போவோம், மாதம் அது போய்விடுக்கும், நாங்களும் அதே போட்டு நாங்கள் கலந்து போயிடுவோம் என்று தைரியமாக கனிவார்களே, நோன்புடைய காலத்தை கடந்து விட்டால் அல்லாஹ் சலாசம் சொன்னாங்க. 2 விதமான ஹதீஸ் இருக்கிறது. யார் ரமலானுடைய காலத்தை உதாசீனம் செய்யறானோ அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். 2வது ஹதீஸ், யார் ரமலானுடைய மாதத்தை அவன் கௌரவப்படுத்தாமல் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாசம் உண்டாகும், கேவலம் உண்டாகும். வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கதவை கற்றாங்க, முஸ்லிமான மனிதர், கொஞ்சம் தண்ணி தாங்குகிற காலத்தில் கேட்டான். கிடையாது, ஷரியத்துடைய சட்டத்தை பேசுறேன், மாற்ற சகோதரர்களை பற்றி பேசுறது இல்லை. ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து ஒரு கப் தண்ணி தாங்குகிற காலத்தில் கேட்கணும்டா, என்னுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு கப்பை எடுத்து அந்த முஸ்லிமான மனிதருக்கு நான் கொடுத்தால் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மகா பெரிய பாவமாக இருக்கிறார். நம் வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நாம் பகல் வேலையை சமைப்போம் என்றால் அந்த வீடு முசீபத்துக்குரிய வீடு மாறும் என்ற விடயத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக கிடையாது, ரமலான் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரஹ்மத்துடைய பத்து, மக்ஃபிரத்துடைய பத்து, நரக விடுதலுடைய பத்து. ரஹ்மத்துடைய பத்து நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அதே 5 விதமான அமல்கள் இருக்குது, நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தணும். எங்களோட குர்ஆன், எங்களோட சதகா, நாம் துஆவை அதிகமாக செய்ய வேண்டும். 3 குடும்ப வர்க்கங்களோடு சேர்ந்து நடக்கும் நஃபிலான வணக்கங்களை விட்டுவிடக்கூடாது. இந்த 5 விதமான வணக்கங்கள், இபாதத்துகள், ஹதீஸ்கள், குர்ஆன் விளக்கம் வைத்திருக்குது. எனவே கடந்த ரமலான், இந்த ரமலான் இன்றைக்கு நாம் 2 நோன்பு கலந்துட்டோம். அடுத்த மக்ஃபிரத், அடுத்த